வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களாக மிகப்பெரிய வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் எவ்வளோ இருக்குது, இதுவரை எவ்வளோ சரிஞ்சிருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 300 காணப்பட்டது. 20 ரூபாய் சரிவோட 280. 8 கிராம் 2400 காணப்பட்டது. 160 ரூபாய் அப்படிங்கிற சரிவோட 2240 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 20,000 அப்படிங்கிற வீழ்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையை கடந்த 1.5 மாதங்களில் பெரிதுமடியும். அதே வேலை இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க, அதே வேளையில் நம்மளுக்கு அடுத்து 24 தங்கம் 1 கிராம் 15,928 காணப்பட்டது. 219 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு 15,709 தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 1,27,424 காணப்பட்டது. 1,752 ரூபாய் வீழ்ச்சியோட 1,25,672 இருக்குது. கடந்த 2 நாட்களில் இது சவரனுக்கு 3,400 ரூபாய் சரிவில் காணப்படுது. சவரன் விலை மேற்கொண்டு 1,26,000 அப்படிங்கிறது 26,000 27,000 வந்து 1,18,000 19,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,600 காணப்பட்டது. 200 ரூபாய் விலை சரியோட 14,400 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,16,640 காணப்பட்டது. 1,600 ரூபாய் வீழ்ச்சியோட 1,15,200 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படல. இது மேற்கொண்டு 1,16,000 17,000 குறைந்தபட்சமாக 1,10,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. இது 1,600 ரூபாய் இன்று சரிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 2 நாட்களில் 3,100 ரூபாய்க்கு மேலே சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சூழல் எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் அதோட உச்சபட்ச விலையாக நம்மளுக்கு வந்து 92 ரூபாயிலேருந்து இப்போ 90 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் காணப்படுது. இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் காணப்படுது. இந்த வாரத்தில் அவ்வப்போது ஒரு சில ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதுவரை பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வர்த்தக ஒப்பந்தம் போட மாதிரியே பல்வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இன்னும் வந்து முடியாத காரணத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளையும் பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி குறைப்பானது அந்த நாடுகளோட பங்குச்சந்தை உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது. இப்படி வந்து பங்குச்சந்தைகள் உயரும் போது என்ன ஆகுனா பல்வேறு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்கன்னா பங்குச்சந்தையை பொறுத்தவரை குறுகிய காலத்தில் லாபங்கள் கிடைக்கும். பங்குச்சந்தை லாபம் நஷ்டம் இருந்தாலும் பங்குச்சந்தை ஏற்றமுடையது வேகம் எடுக்கிறப்போ வந்து அவர்களுக்கு லாபம் அதிகமாக வரும். அதனால் தங்கத்தில் வந்து முதலீடுகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது.